ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி இந்த டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நெக் டிசைனுக்கு எப்படி நம்ம மார்க் பண்ணோன்னா, நார்மல் நெக்கு அவங்க அளவு என்ன அளவோ அதை விட 1 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ 5 இருந்தால் 6 இருந்தால் 7 அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணி அவங்க 5 1/2 நான் 6 1/2ன்னு வச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு கட்டம் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் ரொம்ப தூக்கி எனக்கு கொஞ்சம் மேலே வரணும் அப்படின்றவங்களுக்கு 3 வைங்க. 3க்கு மேலே போகாதீங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அப்படி இல்லையா கொஞ்சம் கம்மியாக கேட்குறவங்களுக்கு கம்மியாக, இப்போ 2.5 இன்ச்சு நான் இவங்களுக்கு 2.5 இன்ச்சு வைக்கிறேன். இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வளைவு ஸ்கேலு அதை இப்படி வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணி இது வளைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எங்கே வருதுன்னு பாருங்கள், இங்கே வருதா, இங்கே ஒரு மார்க் பண்ணிங்க. இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு 1 இன்ச்சு 1.25, அதுக்கு மேலே போகாதீங்க. நான் இவங்க கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாங்கன்றதுனால நான் 1 வைக்கிறேன். இப்போ இங்கேருந்து இப்படி மார்க் பண்ணிக்கணும். இப்போது இந்த கார்னரை நம்ம மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து இப்படி வளைக்கணும். இதுக்கு நீங்கள் பிரின்ஸ் கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நான் இப்போ இதுக்கு பிரின்ஸ் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதை நம்ம இங்கே மார்க் பண்ணிப்போம் பார்த்தீங்களா, இதை தான் நம்ம கட் பண்ணணும். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அந்த நாட்டுக்கு நான் இந்த மாதிரி ரோப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி நம்ம இதில் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பீஸ் கீழே மேலே லைனிங் பீஸ் வச்சுக்கோங்க. இப்படியே தையல் போட்டுட்டு வாங்க. அப்படியே திருப்பி இங்கே வரும்போது இந்த கார்னர் நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்களா, இங்கே தானே நம்ம ரோப் வச்சு தைக்க போகிறோம். அதுக்கு உள்ளே நம்ம ரோப் வச்சுடுவோம். இது 2 துணியும் இந்த துணிக்கும் நடுவில் கரெக்டாக அந்த கார்னர் பாயிண்டில் வச்சு நம்ம ரோப் இந்த பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். வச்சுட்டு அப்படியே டர்ன் பண்ணி அப்படி ஸ்டிச் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் கரெக்டாக அந்த எட்ஜில் வைங்க.
எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிவிட்டு அங்கங்கே இந்த கார்னர்லாம் ஒரு நாச்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ திருப்பிக்க போகிறோம். இப்போது மேலே படிமான தை போட்டு வைக்கிறோம். இப்போ பாருங்க நல்லா வந்துச்சு. ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த டிசைன் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னுடைய வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.